வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், எல்லாருக்கும் தெரியும் மாவீரன் நாள். இந்த மாவீரன் நாளுக்கு வளமே நாங்கள் ஒவ்வொரு ஏதாச்சும் ஒரு தூய்மையிலிருந்து போகிறது வளமை. அதை போல் இன்றைய பொழுதில் நாங்கள் வன்னிக்கு நோக்கி வலிக்கிட்டோம். நான் ராயஸ் என்ன, கயன், கோபி என்ன, அப்படி பலர் சேர்ந்தோண்டா நண்பர்களோட போகிறோம். இன்றைய போல் வேலைக்கு வலிக்கிட்டோம். என்ன சொன்னால் மாவீர தயார்படுத்தல் மற்ற சில இடங்களுக்கு போய் வேறு தூய்மையிலங்களையும் பார்க்க போகிறோம். வளமையாக கனவுரம் தூய்மையிலிருந்து போகிறது. அப்போ இந்த வருஷம் நாங்கள் கனவுர தூய்மையில்லாம் வேறு தூய்மையிலிருந்து போகிறோம். அதுக்கு முன்னர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கு 10:30 போல் வலிக்கிட்டோம். வலிக்கிட்டு இப்போ நான் கிள்ளச்சியில் நிற்கிறோம். கிள்ளச்சி கனவுர ரோட்லாம் நிற்கிறோம். இப்போ கனவுர தூய்மையிலத்தை காட்சிப்படுத்துகிற கண்டி அதில் தயார்படுத்தல எப்படி இருக்குன்னு முதலாவது காணொலியாக பதிவு செய்யப்படுறோம். வாங்கோ காணொலிகளுக்கு போ. ஒரு வீதி, அதாவது தூய்மையுள்ள வீதியில் போய்கொண்டிருக்கிறோம். நாங்கள் இப்போ கனவுர தூய்மையுள்ள வீதிக்கு நேராக போய்கொண்டிருக்கிறோம். என்னென்னு சொன்னால் 2009 முதல் எப்படி இந்த கிண்ணச்சி வீதிகள் ஒவ்வொரு கடைகள் எல்லாம் அலங்காரப்படுத்தப்பட்டிருக்குமோ அதே மாதிரியே இந்த முறையும் மாவீரன் நாள் நினைவு அவ்வளோத்துக்கு சிவப்பு மஞ்சள் கொடியெல்லாம் பறக்க விடப்பட்டு மிக எழுச்சிகரமாக இருக்குது. நாங்கள் வரையக்க எல்லா இடம் அப்படி தான் இருந்தோம். அதிலே சிறப்பாக கிண்ணச்சியில் நாங்கள் கனவுர வீதியில் இறங்கின உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இப்படி காணொலியில் பார்க்க தெரியும். நல்ல மழை பெய்யுது. ஆனால் செட்டு கரையிலே மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடிகள் பறக்க விடப்பட்டிருக்குது. சிவப்பு மஞ்சள் கொடி கட்டப்பட்டிருக்குது. அது மாதிரி சில கடைகளில் பாடல்கள் எல்லாம் ஒழிக்க விடப்பட்டிருக்குது. என்ன சொல்றது, முந்தி எப்படி இருந்தோ அதே மாதிரியே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நாங்கள் கனவுரம் தூய்மையிலத்துக்கு வந்துட்டோம். நாங்கள் இப்போ வளமே ஒரு 5-6 வருஷமாக கடைசி எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 இரவு தீபம் ஏற்றுற டைமுக்கு நிற்கிறது. இந்த முறை மட்டும் அங்கால நாங்கள் தேராவிலோ அல்லது பச்சைப்புல் மூட்டையோ அல்லது அங்கால முள்ளியோட பக்கம் போகிறோம். அப்போ அதுக்கு முன்னாடி கனவுர தூய்மையிலத்துக்கு வந்துட்டு வந்து கொண்டிருக்கிறோம். வந்தோடனே வளமை மாதிரி இடது பக்கம் அந்த பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்குது.
கனகபுரம் துயில் இல்லத்தில் நாங்கள் சாட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். மிக எழுச்சிகரமாக தயார்படுத்த வேலை நடந்து கொண்டிருக்குது. பெரும்பாலும் அதுக்குரிய தீபத்துக்குரிய வேலை எல்லாம் வேலைக்க முடிஞ்சுது. இப்போ வந்து நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 மணி ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போவே மாவீரர் பெற்றோர்லாம் வந்துட்டு இதில் ஒரு அம்மா வந்து தன்னை பிள்ளைக்கு எல்லாம் மாலையல் பூவெல்லாம் போட்டு அம்மாவரால் இப்பயே குடியோடு இருக்க வலிக்கிட்டா. இப்போயே மழை பெஞ்சிட்டாங்க. அங்கேருந்து வலிக்கிட்டோம். பிறந்தன் தாண்டு மழை கொட்ட வலிக்கிட்டுது.
நாங்கள் இப்போ முரசு மூட்டை அடியில் போய் கொண்டிருக்கிறோம். கனகபுரம் தூர் வெள்ளத்துக்கு போய் பார்த்துட்டு அங்கே நடக்கிற தயார்படுத்த வேலையெல்லாம் உங்களை காட்சிப்படுத்தியிருந்தாங்க. இப்போ நாங்கள் பிறந்த நாளை திரும்பி முரசு மூட்டை அடியில் போய் கொண்டிருக்கிறோம். இப்படியே தேராவிலெல்லாம் பார்த்து கொண்டு அப்படியே வட்டுவாலான போகிறாங்கிற பிளான் இப்போதைக்கு. பிறகு கடைசியாக ஒரு சிறு வெள்ளத்தில் நாங்கள் நின்று அங்கே நினைவேந்தலாம் பார்த்து அதில் நினைவேந்தலாம் பங்கு வச்சுட்டு திருப்பி அதோட காணொலியும் முடிச்சு கொண்டோம். இது இப்போ ஆரம்ப வேலையில் எப்படி நடக்குதுன்னு தான் காட்சிப்படுத்தி போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் இப்போ தேராவில் தீர்மிடத்தடிக்கு வந்துட்டோம். நல்ல மழை கொட்டி கொண்டு இருக்குது. நாங்கள் இப்போ அடுத்த தேராவில் தீர்மிடத்தை எப்படி தயார்படுத்த வேலையில் நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். நாங்கள் தேராவில் தீர்மிடத்தில் 2 மணிக்கு நிற்கிறோம். ஏராளமான பேர் வந்து தங்களுடைய மாவீரர்களுக்கு வந்து அஞ்சல் செலுத்தக்கூடிய தயார்படுத்தலை செய்யணும். நாங்கள் படங்கள்லாம் வச்சுக்கிறோம். நாங்கள் கனகபுரத்தில் பார்த்த விட இங்கே நிறைய பெற்றோர்கள் கணவன்மாருக்குரிய தங்களோட பிள்ளைகளுக்குரிய படங்கள் எல்லாம் வச்சு தயாரிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். பொதுவாக மாவீரர் கல்லறை உருவாக்கப்பட்டிருக்குது.
ஒவ்வொரு துயிலும் இல்லத்திலையும் தனித்தனி அழகோட தனித்துவமான வடிவங்களோட கல்லறைகள் உருவாக்கப்பட்டிருக்கும். வளமைக்கு மாறாக இந்த முறை மழை தொடர்ந்து நாங்கள் வந்த அங்கேருந்து வலிக்கிட்டே இருந்து மழை பெய்து கொண்டே இருக்கு, கொட்டிக்கொண்டே இருக்குது. தேராவில் துயிலும் இல்லத்தில் அரவாசி இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் இராணுவத்தினர் வெளியேற இல்லை. நாங்கள் நிற்கிற அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இராணுவத்தில் இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் மட்டும்தான் துயிலும் இல்லத்தை மக்கள் தயார்படுத்தி செய்து கொண்டிருக்கணும்.